திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். ஐந்தெழுத்து மந்திரம், அற்புதமான மந்திரம், அழகான மந்திரம் நமச்சிவாய. நமச்சிவாய. இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாள்தோறும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் கூறுவீர்களே, ஆனால் அதுவே நீங்கள் நல்லவற்றை பேசுவதற்கு அடிப்படையாக அமையும். நீங்கள் நமச்சிவாயன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்ல பேச்சாக தான் இருக்கும், நல்ல சொற்கள் தான் பேசுவீங்க, நல்ல செய்வீர்கள். அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் நீங்கள் நலமாக வளமாக வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருவிடைமருதூர் என்னும் திருத்தலத்தையே சிந்திக்க இருக்கிறோம். திருவிடைமருதூர் சுவாமி மகாலிங்க சுவாமி. மகாலிங்க சுவாமி அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருவிடைமருதூர். இதில் 4வது பதிகம் 95 பாடல் 4 2 வரி ஒரு பாடலாக அமையும். 11 பாடல்கள் அமைந்திருக்கு. 4வது விரியர் சடைமேனி விரியர் சடைமேனி எரியர் மருதரை மருதவனர். அது மருதவனருக்கு தான் மருத சொன்ன மருது என்பது அங்கே தலைவிருஷம். 3 இதுலேயும் வடக்கே உள்ளதிலையும் சரி, தெற்கே உள்ளதிலையும் சரி, நடுவில் இருக்கக்கூடியது இந்த இடைமருதூர். அதான் மருதுன்னு சொல்றார். விரியர் சடைமேனி எரியர் மருதரை தரியாது ஏத்துவர் பெரியார் உலகிலே பெரியார் உலகிலே. விரியர் சடைமேனின விரிந்த சடைமுடியை உடையவர் நம்பெருமன் சிவபெருமான். விரிந்த சடைமுடியை உடையவர். ஏன் சடைமுடி தானே உங்களுக்கு சந்திரனை வைத்திருக்காரு, கங்கையை வைத்திருக்காரு, பாம்பை அணிந்திருக்கிறாரு. அதனால தான் சடை எப்படிப்பட்டது? விரியார் சடை. விரியார் சடைமேனி எரி போன்ற சிவந்த மேனி. அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னா நல்ல சிவப்பாக இருக்கும். அது எரிகின்ற நெருப்பை போல எவ்வளவு சிவப்பாக இருக்குமோ அதை போல சிவந்த மேனியராகிய மருதரை நான் என்ன பண்ணோம்னா, தரியாது
தெரியாதுன்னு தாமதிக்காமல்னு அர்த்தம். அதுக்கு என்ன, நாளைக்கு பார்த்துக்குமே, திருவிடமருதூர் தானே, மருதவாணர் தானே, மகாலிங்க சுவாமியை நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் இருக்காது. தெரியாது தாமதிக்காமல் ஏத்துவ, தெரியாது இருந்த இடத்துலையாவது இருந்து அவரை துதிச்சிடணும். அப்படி துதித்தால் என்ன வரும்? பெரியார் உலகிலே. சிவபெருமை யார், மருதவேணரை யார் ஒருவர் துதிக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்திலேயே பெரியவர்கள் என்றார். ஆக பெரியவர்கள் அவன் சொல்லிக்கிறது இல்லை. மகாலிங்க சுவாமி மருதவேணரை யார் ஒரு வணங்குகிறார் அவர்கள் தான் உலகத்திலே பெரியவர் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். விரியார் சடை மேனி எரியார் மருதரை தெரியாது ஏத்துவர் பெரியார் உலகிலே பெரியார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார்கள் மக்களாகிய நாம் அனைவரும் திருவிடை மருதூர் செல்வோம். அங்குள்ளே மருதவாணரை கண்டு அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அவருடைய துணை கொண்டு மற்றவர்களையும் வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.